எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா குரான்ல பெயர் சொல்லி அளித்தான். ஆனா அலிஃப்லாம் சூரே ஃபாத்திஹாலிருந்து வன்னாஸ் வரைக்கும் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மத் என்று சொல்லவே இல்லை. நபிக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன தெரியுமா? ஒரு மூத்த சகோதரர். நபிக்கு நாம எவ்வளவு கண்ணியம் படுத்தணும்னு சொன்னா, ஒரு மூத்த சகோதரரை எப்படி கண்ணியம் படுத்துறோமோ அவ்வளவுதான். இந்த ஆயத் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்களிடத்தில் அவர்களுடைய உயிரை விட பிரியமானவராக இருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா தொழுகை இருக்குன்னு சொல்லிட்டான், அதனுடைய டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. நோன்பு இருக்கு, டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. ஜகாத் இருக்கு, டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. ஹஜ் இருக்கு, டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. எல்லாமே பல விஷயங்கள் நபிட்ட டீடைல் கொடுத்துட்டான். ஆனா நபியுடன் எப்படி இருக்கணும் என்ற விஷயம் வந்தால் அது நான் நபிட்ட விட மாட்டேன். அது நான் சொல்லுவேன் நபியுடன் எப்படி வாழ வேண்டும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நேற்று ஆரம்பித்த 33வது சூரா சூரே அஹ்ஸாபை முடித்தோம். பிறகு 34வது சூரா சூரே சபா முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 35வது சூரா சூரே ஃபாத்திர் முழுமையாக ஓதி முடித்தோம். அஹ்ஸாப் என்றால் படைகள். ஒரு போர் நடந்தது. ஹிஜ்ரத்துக்கு முதல் வருடத்தில் இது இப்படி ஞாபகம் வைத்துக்கணும். ஹிஜ்ரத்துடைய முதல் வருடத்தில் ஹிஜ்ரத் நடந்தது. 2வது வருடத்தில் பத்ர் போர் நடந்தது. 3வது வருடத்தில் உஹது போர் நடந்தது. 4வது வருடத்தில் பனு நவீர் என்ற யூதர்களுடைய கூட்டத்தினர்களை வெளியேற்றினார்கள். 5வது வருடத்தில் அஹ்ஸாப் உடைய போர் நடந்தது, ஒளி தோன்றி. 6வது வருடத்தில் சுலை ஹுதைபியா நடந்தது. 7வது வருடத்தில் ஹைபர் நடந்தது. 8வது வருடத்தில் மக்கா வெற்றி நடந்தது. 9வது வருடத்தில் தபுக் போர் நடந்தது. 10வது வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள், வஃபாத்தானார்கள். சொல்ல முடியுமா? முதல் வருடத்தில் ஹிஜ்ரத் நடந்தது. 2வது வருடத்தில் பத்ர் போர். 3வது உஹது போர். 4வது பனு நதீரை வெளியேற்றினார்கள். 5வது அஹ்ஸாப் கந்தக் போர். 6வது சுலை ஹுதைபியா. 7வது பத்ர். ஹைபர் யூதர்களுடைய ஹைபர். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹைபர் நடக்க வேண்டியதா இருக்கு. 8வது மக்கா வெற்றி. 9வது தபுக் போர். 10வது இன்ஷா அல்லாஹ் அந்த சூறால அந்த அஹ்ஸாபுடைய போரை பற்றி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடங்களில் அல்லாஹ் தாலா வாய்ப்பு தந்தால் அந்த வரலாற்றை நாம் கேட்போம். இந்த சூரா அஹ்ஸாபில கவனித்து பார்த்தால் இந்த சூரா ஆரம்பிக்கின்றான் அல்லாஹ் தாலா, யா ஐயுஹன் நபியோ, நபியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று சிலர் தெரிந்தோ தெரியாமலேயோ, வேணுன்றே இல்ல அறியாமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் ஒரு ஆசிரியர் அல்லது வெறும் ஒரு மெசஞ்சர் சொன்னா ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்தார், போஸ்ட்மேன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்தாரு, கொடுத்துட்டாரு, போயிட்டாரு, அவ்வளவுதாங்க. நாம அல்லாஹ்வை வணங்கணும், அவ்வளவுதான் நம்முடைய மார்க்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூரா அஹ்ஸாப் கவனமாக ஓதினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா கண்ணியம் படுத்துகின்றான் என்று பார்க்கலாம். நான் குர்ஆனை வச்சு பேசுறேன். ஆரம்பமே பாருங்க, யா ஐயுஹன் நபியு, நபியே. பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு நபியையும் அல்லாஹ் தாலா பேரை சொல்லி கூப்பிட்டான். யா ஆதமு அம்பிஉஹும், ஆதமே அவர்களை பற்றி சொல்லுங்கள். யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹ் அந்த மகன் உங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவர் இல்லை, ஏனென்றால் காஃபிர். யா இப்ராஹிமு, இப்ராஹிமே ஆரில் அன்ஹாதா, இந்த விஷயத்தை விடுங்க. யா மூசா இன்னி அனல்லா, மூசாவே நான் அல்லாஹ். யா ஈசா இப்ன மர்யம் அன்த குல்த லின்னாஸி, ஈசா மரியமுடைய மகன் ஈசாவே நீங்க சொன்னீங்களா? எல்லா நபிமார்களுக்கு அல்லாஹ் தாலா குர்ஆன்ல பெயர் சொல்லி அளித்தான். ஆனா
அலிஃப் லாம் சூரே ஃபாத்திஹாலிருந்து வன்னாஸ் வரைக்கும் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மத் என்று சொல்லவே இல்லை. எல்லா இடங்கள்ல யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹர் ரசூல், ஒண்ணு கண்ணியமா அவருடைய பதவியை வைத்து அழைக்கின்றான் அல்லது செல்லமாக அழைக்கின்றான். ஒண்ணு யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர், நாளைக்கு யாசீன் என்று சொல்லுவான், தாஹா என்று சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா. ஆனா எந்த ஒரு இடத்திலும் பேரை சொல்லி அழைக்கவில்லை. பாருங்க, ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு நம்ம முதலமைச்சர், இது வெறும் அவருடைய பதவியை வச்சுதான் நாம அவருக்கு அழைக்கின்றோம் சொன்னா எதுக்காக? கேட்கக்கூடியவர்கள் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நான் சொல்ல போனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஆற்றல் தந்தால் 4 மணி நேரம் அல்லது ஒரு முழு இரவு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து சிறப்பு இந்த அஹ்ஸாபுடைய சூறால எந்த அளவுக்கு இருக்கு அல்லாஹ் நாடினால் பேசலாம். அதே சஃபால அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நேத்து வந்தது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன தெரியுமா? ஒரு மூத்த சகோதரர். நபிக்கு நாம எவ்வளவு கண்ணியம் படுத்தணும்னு சொன்னா, ஒரு மூத்த சகோதரரை எப்படி கண்ணியம் படுத்துறோமோ அவ்வளவுதான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோமின்களிடத்தில் அவர்களுடைய உயிரை விட பிரியமானவராக இருக்கிறாரு. அப்போ நமக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்தஸ்து என்ன ரிலேஷன் சொன்னா, உயிரை விட அதிகமாக இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையில. அப்படியே வாங்க, நபியோடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் எப்படி நபியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா நிசா, நேத்து நாம் ஓதுனோம், யா நிசா அந்நபியி மய்யாத்தி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபையினத்தின் யுதாஃப் லஹல் அஸாபு துஃபைன். நபியோடைய திருமணத்தில் இருக்கக்கூடியவள், நபியோடைய மனைவிமார்களை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு தவறு, பெரிய தவறு, நான் மானக்கேடான விஷயம் என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா நபியோடைய மனைவிமார்களுடன் அல்லாஹ் தஆலா பயப்பட, அவங்களுடைய அந்தஸ்து நம்முடைய தாய்மார்கள். உங்களில் ஒருவர் ஒரு பெரிய தவறு செய்து விட்டால், நபியோடைய நிக்காஹ்ல இருக்கக்கூடியவங்க யுதாஃப் லஹல் அஸாபு துஃபைன், அவங்களுக்கு 2 தடவை தண்டனை நடக்கும். இது நபியோடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்கின்றான். இது கேட்ட உடனே நபியோடைய அந்தஸ்தே, நபியோடைய கண்ணியமே இல்லாத உள்ளங்கள் இருக்கிறார்கள் பாருங்க, அவங்க எடுத்த உடனே நபியோடைய மனைவிமார்களை பற்றி தவறாக பேசக்கூடாது என்பதற்காக அதுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒமை யக்னுத் மின்குன்ன லில்லாஹி வ ரசூலிஹி வ தஅமல் சாலிஹன் நூதிஹா அஜ்ரஹா மர்ரத்தைனி. உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுக்கு வணங்கினால் அவங்களுக்கு கூலி 2 மடங்கு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நபிக்கு மாறு செய்தால் என்ன நடக்கும் சொன்ன உடனே நபியோடைய மனைவிக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது இல்ல, அந்த கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உடனடியாக சொல்கின்றான். நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லையே, நீங்க எப்படிப்பட்டவங்க? ஒரு நன்மை செய்தால் 2 கூலி பெறுகின்றவர்கள். அதே தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொன்னா, யா நிசா அந்நபியி, நபியோடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதிம் மினன் நிசா, உங்களை போன்ற எந்த ஒரு பெண்ணும் இல்லை. இனி தகைத்துன்னா, நீங்க அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் உங்களை போல எந்த ஒரு பெண்ணும் இல்லை. கவனமாக பாருங்க, அவங்களுக்கு உபதேசம் கொடுத்ததற்கு பிறகு நபியோடைய மனைவிமார்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டுகின்றான். அதே தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா நபியோடைய வீட்டார்களை பற்றி சொல்கின்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுத்தஹிரகும் தத்ஹீரா. நபியோடைய வீட்டார்களே, அல்லாஹ் நாடுவதை எல்லாம் என்னவென்றால், உங்களை விட்டு அல்லாஹ் தஆலா அசுத்தத்தை நீக்க, அசுத்தத்தை எடுக்க அல்லாஹ் தஆலா நாடுகின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டமே என்னன்னு சொன்னா, நபியோடைய குடும்பத்தினர்கள் என்ன இருக்கணும்? பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். இதுல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த குடும்பத்தினர்களை அல்லாஹ் தஆலா, யார் அந்த குடும்பத்தினர்களில் முக்கியமானவர்கள் யாரு? ஃபாத்திமா நாயகி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பரிசுத்தமானவர்கள்.
இந்த காலத்துல வாழுகின்ற நபியோடைய குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த வசனத்தை வச்சு நான் சொல்ல முடியுமா நானும் சுத்தமானவன் என்பது? இல்ல. ஆலிம்கள் சொல்கிறார்கள், மற்றவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு பிறகு வருகின்ற நபியோடைய குடும்பத்தினர்களுக்கு இதுல அல்லாஹ் தாலா சொல்கின்றான், நீங்க நபியோடைய குடும்பத்தினர்கள் சொல்லி பெருமை அடிக்க வேண்டாம். நபியோடைய குடும்பத்தினர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க அல்லாஹ் தாலா நாடுகின்றான். நீங்க சுத்தமானவர்களாக இருக்கணும். மற்றவர்கள் செய்யறதை போல நீங்க தவறு செய்யக்கூடாது. நான் செய்ய சொல்றதுக்கு பயமா இருக்கும். ஏன்னாவது திருப்பி கேட்டா நீ செய்யது போல இருக்கிறேன்னு சொன்னா இங்கே நான் முகத்தை போய் காமிக்கிறதுக்காக பெரும்பாலான இடத்துல நான் சொல்றதே இல்லை. ஏன் திருப்பி கேட்டா நீ செய்யதை போலயா இருக்கிறேன்னு சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப நமக்கு நாம பரிசுத்தமானவர்கள் அல்லாஹ் சொல்லல, நீங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தாலா கூறுகின்றான். ஒவ்வொரு வசனத்துல அல்லாஹ் தாலா அதுல நபியோடைய சிறப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோம்னு சொன்னா, மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலல்லாஹி வ ஹாதமன் நபியின், உங்களில் ஆண்களில் யாருடைய தந்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் கடைசி நபியாக இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நம்ம போயிட்டு இருந்தா பல விஷயங்கள் இருக்கு, நான் விட்டுட்டு போறேன். அல்லாஹ் தாலா சொல்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூனா அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ் மேலும் அவனுடைய மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மோமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், அதிகமாக சலாமை சொல்லுங்கள். அல்லாஹ் தாலா ஸலவாத் சொல்கின்றான், மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறார்கள், நாமும் ஸலவாத்தை சொல்கின்றோம். 3 ஸலவாத்தும் ஒன்னா இல்ல. அல்லாஹ் தாலா ஸலவாத்தை சொல்கின்றான் என்றால் அல்லாஹ் தாலா நபி மீது ரஹ்மத்தை இறக்குகின்றான். மலக்குமார்கள் ஸலவாத்தை சொல்கிறார்கள் என்றால் மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. நாம் ஸலவாத் சொல்கிறோமே ஆனால் நாம் நபியோடைய பேரை சொல்லி நபி மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுகின்றோம். ஒரு தடவை நாம ஸலவாத் சொன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம், ஒரு தடவை நாம ஸலவாத் சொன்னா அல்லாஹ் தஆலா 10 தடவை நம் மீது ரஹ்மத்தை இறக்குகின்றான். எப்போ எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால முஹம்மதே பயான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வருது. எப்போல்லாம் முஹம்மது என்ற பெயர் கேட்கிறோமோ உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். பல விஷயங்களை விட்டு ஒரு வரலாறு அதுல இருக்கு. எந்த அளவுக்கு பாருங்க, குர்ஆன்ல தொழுனோன்னு சொன்ன அல்லாஹ் தாலா எத்தனை தடவை தொழுனோம், ஒரு நாள்ல எத்தனை தடவை தொழும் தெளிவாக சொல்லல. ஒரு இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க இந்த 2 வசனங்கள்ல இருக்குன்னு சொல்லி, ஆனா தெளிவாக ஃபஜர் துஹர் அஸர் மக்ரிப் இஷான்னு சொல்லி தெளிவாக சொல்லல. ஃபஜர்ல எத்தனை ரக்காத் தொழுணும், துஹர்ல எத்தனை ரக்காத் தொழுணும், அசர்ல எத்தனை ரக்காத் தொழுணும் சொல்லல. நோம்புடைய எல்லா சட்டங்களும் குர்ஆன்ல தெளிவாக இல்லை. ஹஜ்ஜோடைய எல்லா சட்டங்களும் இல்லை. எல்லாமே நபிட்ட கேட்டுக்குங்க. எல்லாமே நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? நாம ஃபஜர் 2 ரக்காத் யார் சொன்னாரு? நபி தானே சொன்னாரு. அல்லாஹ் தஆலா தொழுகை இருக்குன்னு சொல்லிட்டான், அதனுடைய டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. நோன்பு இருக்கு, டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. ஜகாத் இருக்கு, டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. ஹஜ் இருக்கு, டீடைல்ஸ் நபிட்ட கேட்டுக்குங்க. எல்லாமே பல விஷயங்கள் நபிட்ட டீடைல் கொடுத்துட்டான். ஆனா நபியுடன் எப்படி இருக்கணும் என்ற விஷயம் வந்தால் அது நான் நபிட்ட விட மாட்டேன். அது நான் சொல்லுவேன் நபியுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக. பாருங்க, எந்த விஷயம் பெரிய பெரிய விஷயங்கள் நபிட்ட கேட்டுக்குங்க. ஆனா நபியோடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடன் திருமணம் முடித்தார்கள். அதுக்கு பிறகு வலீமாவுடைய விருந்து கொடுத்தாரு. வலிமாவுடைய விருந்துல அது ஹைசா ஏதோ சொல்லுவாங்க, பேரித்த பழம், அதுல தயிர், அதுக்கு பிறகு அதுல வெண்ணெய் போட்டு அதை பால் போட்டு ஒரு ஹல்வா மாதிரி பண்ணுவாங்க. அது சமைச்சு அது ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை கூப்பிட்டாங்க. நபியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு சாப்பிட்டதற்கு பிறகு போவாம அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள் பாருங்க.
யாருடைய மனசும் புண்படுத்த கூடாது. இதுக்கு பேரு நவுசுபில்லா இளிச்ச வாயம் இல்ல, இதுக்கு பேரு அஹ்லாக், சபர், பொறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுதா சாப்பிட்டே ஆயிடுச்சுல போலாம் இல்ல, நல்லா ரஃபா பேசுறவன் ஹசரத் இல்ல, ஹசரத் உங்கள்ட்ட அஹ்லாக் இல்ல, அஹ்லாக் கத்துக்குங்கன்னு சொன்னோம். ரஃபா பேசுறவனுக்கு வந்து அஹ்லாக் இல்ல, அது போய் பெருமையா பேசுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வெளியில போயிட்டார். வெளியில போறாருன்னு சொல்லி வெளியில மத்தவங்க போயிடணும்னு சொல்லி பின்ன திரும்பி வந்தா கூட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா திருமணம் முடிச்சிருக்காங்க, ஒரே வீடு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுல வந்து 2 பெட்ரூம், ஹாலு, டைனிங் ஹால் எல்லாம் இல்லை, ஒரே ரூம் தான். ஒரே ரூம்ல திரை இருக்கும், அந்த திரையில பெண்கள் இருப்பாங்க, மற்ற இருக்கிற இடத்துல வந்து அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதா இருக்குல்ல, 4 கபர் வர்ற இடத்துக்கு தான் ஆயிஷா நாயகியோட வீட்டை. நமக்கு அந்த டைனிங் ஹால் வேணும், அந்த ஹால் வேணும், இந்த ஹால் வேணும் அப்படிலாம் இல்ல. முடிந்த அளவுக்கு ஏசி இல்லாம கூட தூங்குற பழக்கம் இருக்கணும். முடிந்த அளவுக்கு சிம்பிள் லைஃப் வாழணும். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, நான் என்ன சொன்னேன்? பெரிய பெரிய சட்டங்கள் நபிட்ட கேளுங்க. ஆனா நபியோடைய வாழ்க்கையில ஒரு இந்த சின்ன விஷயம் தானுங்க இது. ஆயத்தை இறக்குகின்றான், பெரிய ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, லா தத்குலூ புயூதன் நபிய்யி இல்லா அன் யுதன லகும், நபியோடைய வீட்டுல அனுமதி கொடுத்தால்தான் போக வேண்டும். லா யுதன லகும் இலா தஆமின் கைர நாதிரீன இனாஹு, உணவுக்காக அனுமதி, சாப்பிடுறதுக்காக அனுமதி தந்தாதான் வரணும். வந்தா கூட அவருடைய வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா சீக்கிரமா வரக்கூடாது. சீக்கிரமா வந்து வீட்டுல என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க கூடாது. சமைச்சதுக்கு பிறகு கடைசி நேரத்துல வரணும். வலாக்கின் இதா துழைத்தும் ஃபதுகுலு, கூப்பிட்டால் வாங்க. ஃபைதா தைம்தும், சாப்பிட்டதுக்கு பிறகு ஃபந்தஷிரு, அந்த இடத்துல இருந்து போயிடுங்க. வலா முஸ்தனிசீனா லி ஹதீஸ், பேசுறதுக்கு ஆசையுடன் அங்க உட்காராதீங்க. ஏன்? அல்லாஹு அக்பர். இன்ன தாலிக்கும் கானா யுதின் நபியா, இது வந்து நபிக்கு வந்து தொந்தரவு கொடுக்கிறது, நபிக்கு கஷ்டமாக இருக்கிறது. இன்னதாலும் கான ஃபயஸ்தஹி மின்கும், உங்களுக்கு சொல்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். வெட்கம்னா என்னங்க? ஹயா. हया एक गोल्ड मेडल तुराब भाई को देना है इंशाल्लाह, है कल बोले थे परसों। ये भारी 20 का, ये आप आज बोल कल तकवा बोले ना, रोजा कई को रखना तकवा, अब ये है कल इंशाल्लाह, आज भी कौन भी ले सकते हैं। हयाना என்னங்க? வெக்கம். தமிழ்ல சொல்லிட்டீங்க. हया उड़िए वो डेफिनेशन இருக்குல்ல, हया 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 का माना क्या? நான் இப்படி கேட்டு எதுக்கு சொல்றேன்னா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஒரு விஷயம் சஹாபா பெருமக்கள் நீண்ட நாளுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய சுன்னத். அல் காரியாத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா, உங்களுக்கு என்ன தெரியும் காரியானா என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், உங்களுக்கு என்ன தெரியும் லைலத்துல் கத்ர்னா என்ன? அப்ப ஹயானா என்னங்க? நாம ஏதாவது செயல் செய்தால் மற்றவர்களுக்கு அது பிடிக்காது, அந்த செயல் செய்யாம இருப்பதற்கு பேர் ஹயா. இப்போ நான் இங்க வந்து ஷர்ட்டை கழட்டிட்டு வெறும் பனியன்ல பயான் பண்ணா எப்படி இருக்கும்? பிடிக்காதுல்ல, அதனால நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து தொப்பி கழட்டிட்டு முடியெல்லாம் ஒரு இது வச்சுக்கிட்டு பயான் பண்ணா உங்களுக்கு, அதனால பண்ண. நான் வந்து 2 நாள் குளிக்காம வந்து அத்தர் போடாம இங்க உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அவன் மக்களுக்கு எது பிடிக்காதோ அந்த விஷயங்கள் செய்யாமல் இருப்பதற்காக பேர் ஹயா. இன்னொன்று இருக்கு கோழைத்தனம், சொல்ல கோழை, டர்புக், கவர்டைஸ், கோழைத்தனம் தானே. ஹயாக்கும் கோழைத்தனமுக்கும் சேமா, 2 பேரும் ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. விருந்துக்கு போவாங்க, 2 பேரும் போய் பந்தியில உட்கார மாட்டாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இல்ல இல்ல இல்லைங்க இல்லைங்க. ஆனா ஒருத்தர் ஹயா
காரணமாக உட்கார மாட்டார், இன்னொருத்தர் வந்து கோழைத்தனத்துல உட்கார மாட்டார். ரெண்டுத்துல வித்தியாசம் என்ன? ஹயா இருக்கக்கூடியவர் வந்து இப்போ நான் போனா மற்றவங்களுக்கு இடம் கிடைக்காது, சரி அவங்க பசங்க கூட இருப்பாங்க, பெரியவங்க கூட இருப்பாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம் அப்புறமா நம்ம சாப்பிடலாம், இது ஹயா. நான் போனா யாராவது இன்னைக்கு திட்டா போடான்னு சொல்லிட்டா, இடம் இல்லைன்னு சொல்லிட்டா, இதுக்கு பேர் கோழைத்தனம். புரியுதாங்க? அந்த ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இஸ்லாத்துல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு ரெண்டுத்துக்கும். அப்போ இன்னதாலிக்கும் கானா யூதின் நபியா ஃபயஸ்தஹி மின்கும், ஹயா உள்ளவர் எப்படின்னு சொன்னா அநேகமா அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன முயற்சி செய்வார் சொன்னா, என்னால் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது, யாருக்கும் பிடிக்காத செயலை நான் செய்யக்கூடாது. ஆனா ஷைத்தானுக்கு பிடிக்காத செயல் கூட செய்யாம இருப்பதில்லை. ஷைத்தானுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் பிடிக்காது. ஹசரத் அப்படி சொல்றீங்களா ஹசரத்? ஆனா நீங்க பயான்ல வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய பேசுறீங்களே, அந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல. ஒரு நல்லவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யாம இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் சொல்லலைன்னா டியூட்டி செய்யலைன்னா கடைசியில மறுமை நாள்ல என்ன சொல்வீங்க? கடைசியில சொல்வீங்க, உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருந்தோம்ல, ஒரு தவறு நடந்துச்சு இருந்துச்சுல, நீங்க கேட்காம இருக்கலாமா? அதனால மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, செய்யாதீங்க செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது பர்சனல். ஃபயஸ்தஹி மின்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமாக இருக்கு, அவர் வந்து வெட்கப்படுகிறார்கள். வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக், ஆனா அல்லாஹ் தஆலா வந்து உண்மை பேசுகின்ற விஷயத்துல வெட்கப்பட மாட்டான். ஆனா சில நேரத்துல அல்லாஹ்வுக்கும் வெட்கம் வருதா? வெட்கம்னு சொன்னா அந்த வெட்கம் இல்லைங்க. வெட்கம் எந்த விஷயத்துல தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹய்யுன், அல்லாஹ் மிக வெட்கமுள்ளவன். எந்த விஷயத்துல வெட்கம் இருக்கு? இன்னல்லாஹ யஸ்தஹி அன் யருத்த அல் யதை அல்லதி ருஃபிஅத் அவ் கமா ഖால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் இடத்துல ஒரு அடியான் தன்னுடைய 2 கரங்களை தூக்கி துஆ கேட்டால் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதை விட்டு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகின்றான். எப்போல்லாம் ஒரு அடியான் கையை உயர்த்துகின்றானோ அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதுக்கு அல்லாஹ்வுக்கு வெட்கமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு துவாவும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். இதாங்க ஈமான். இங்க கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். நாம கேட்டு இங்க கிடைக்கலன்னு சொன்னா டபுள் அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் நாம கேட்டோம், அல்லாஹ் கொடுக்கலன்னு சொன்னா ஏதோ ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை கொடுக்க போறான் என்னுடைய ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ். வைதா சால்துமுஹுன்ன மதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிடத்தில் ஏதாவது ஏதாவது ஒரு பொருள் கேட்டால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அது உங்களுடைய உள்ளங்களுக்கும் தூய்மையானது, அவங்களுடைய உள்ளங்களுக்கும் அது தூய்மையானது. உங்களுக்கு நீங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு துன்பம் கொடுக்க கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிறகு அவருடைய மனைவிமார்களுடன் நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சொல்லி அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு தனி சட்டம். சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. சொல்ல வந்தது என்னவென்றால், இதுல தெரியுது ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த அளவுக்கு மஹப்பத் இருக்கு. நாம அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி செலுத்த வேண்டும். குர்ஆன் படித்து இவ்வாறு யோசிக்கின்ற மக்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கிறான். மற்ற இடத்துல நீங்க நிறைய இடத்துல போய் கேளுங்க, குர்ஆன்ல அவன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குறை பார்க்கிறதுக்கு தான் பார்ப்பான். இங்க பாருங்க, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தண்டிக்கின்றான், திட்டுகின்றான், இது பண்ணுகின்றான். எங்கப்பா திட்டுறான்? ஆயத்தை எடுத்துட்டு வா, அரபி தெரிஞ்சா உட்காரு, அதுல திட்டு இருக்கா இல்ல அதுல பாசம் இருக்கா நான் காமிக்கிறேன். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லலாம் இல்ல? அந்த அபசவத்தவல்லா அது மட்டும் சொல்லிட்டு இருக்கிறிய தம்பி, இந்த வசனங்கள் சொல்லலாம் இல்ல? யா யுஹன் நபியு, நபியே, இன்னா அர்சல்னாகா, நிச்சயம் இன்னைக்கு ஓதுனோம் நம்ம, இன்னா அர்சல்னாகா, நிச்சயமாக நாம் உங்களை அனுப்பினோம், ஷாஹிதா, சாட்சி சொல்கின்றவராக, முபஷ்ஷிரா, சுப செய்தி தரக்கூடியவராக, வனதீரா, ஷாஹிதம் முபஷ்ஷிரும் வனதீரா, எச்சரிக்கை செய்கின்றவர்களாக, வதாஇயன் இலல்லாஹி பீதினிஹி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக, வசிராஜம் முனீரா. என்னங்க இது என்ன? இது பாராட்டுனா என்ன? சிராஜ்னு சொன்னா விளக்கு,
முனீரான்னு சொன்னா ஒளிர்க்கும், மற்ற விஷயத்தை ஒளிய வைக்கும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? ஒளித்தர இல்ல, மற்றவரை ஒளி செய்ய வைக்கும், ஒளிர வைக்கும். ஒளிர வைக்கும் விளக்காக இருக்கிறது. ஒளிர வைக்கின்ற விளக்கு எது? सूर्यन। चमकाने वाला आफताब बनाकर आपको भेजा। இதெல்லாம் என்னங்க இது? இது என்ன ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லலாம்? நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா டீச்சராக அனுப்புனான், உங்களுக்கு ஒரு போஸ்ட்மேனா அனுப்புனா இல்ல, ஷாஹிதம் வமுபஷிரம் வனதீரா வதாயியன் இலல்லாஹி பீதினிஹி வசிராஜம் முனீரா. அந்த அஹ்ஸாப் சூரா படிச்சுட்டே இருந்தாலே போதும். ஒருவர் படிச்சார்னா அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் உள்ளத்துல இருக்கணுமோ, எந்த அளவுக்கு பாசம் இருக்கணுமோ, நேசம் எல்லாம் ஸலவாத் ஓதுறதும் அந்த சூறால வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் 1.5 மணி நேரம் நாம் உட்காருவோம். ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அந்த சூரா முழுமையாக நாம் கேட்போம். துஆ செய்யுங்க, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் தர வேண்டும், உடல் ஆரோக்கியத்துடன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.